என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்குச் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை கேட்டு நீ உஷாராக இருக்க வேண்டும். கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கும் உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அப்பன் எதையுமே சட்டென்று உனக்கு சொல்வதில்லை. நாளை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று எனக்கு தெரிந்த பிறகு அதை உனக்கு சொல்லாமல் நான் விடப்போவதும் இல்லை. என் குழந்தையே, என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் நிச்சயமாக இனி இந்த கருப்பன் உனக்கு என்ன சொல்கிறார் என்பது உன் கவனத்தில் வந்து சேர்ந்துவிடும். யாரும் இல்லை, நமக்கு எதுவும் இல்லை என்று சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நான் எப்பொழுதும் உனக்கு ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, எது நடந்தாலும் சரி, நாம் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நம்பிக்கையோடு என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் இனி வரும் காலம் உனக்கு முழுமையாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் இனி இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக மாறும். மேலும் மேலும் பல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு சரியாக சொல்லும். என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை, ஏது நடந்தாலும் சரி, எப்பொழுதும் நீ இதை எல்லாமும் சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதும் கலங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நான் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நான் சொல்வதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு போன பதிவு ஒன்றை இந்த கருப்பன் கொடுத்திருந்தேன். பரிசு கொடுக்க வேண்டும் என்று கருப்பன் வந்திருந்தேன். என் குழந்தையே, கருப்பசாமி தன்னுடைய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல தெளிவையும் நிம்மதியையும் பரிசாக வழங்குகிறார். வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டதுகளை தன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மைத்தன்மையை கண்டறிய ஒருவரின் வெற்றிக்கான முதல் படியாக அது இருப்பதை கருப்பன் உனக்கு சொல்கிறார். எப்போதும் தன்னுடைய பக்தர்களுக்கு துணையாகவும் காவலாகவும் தான் இருப்பதாகவும் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்றும் உன் அப்பன் உனக்கு சொல்கிறார். எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது பொன்னும் பொருளும் அல்ல, மாறாக மன நிம்மதிதான் என்பதனை உணர்ந்துதான் கருப்பன் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகிறேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் யோசிக்கும் இந்த நேரம் உன்னை சரியாக எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். இவை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் ஒவ்வொன்றையுமே தன் பிள்ளைக்கென நல்ல நாளில் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன். தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாக வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். என் பிள்ளைகள் எந்த இடத்திலும் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதில் கருப்பன் தெளிவாக இருக்கிறேன். அப்படியே கையேந்த வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் அதற்கான சூழ்நிலை என்ன, காரணம் என்ன
அது நடப்பதற்கான தேவை என்ன, அதை யாரிடம் கேட்கிறோம், எதற்கு கேட்கிறோம் என்பதில் எல்லாமும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இப்படியே ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்தும் புரிந்து கொண்டும் நாம் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நாம் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் யார் என்று உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த நேரத்தை நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. தெய்வத்தினுடைய பிடியில் என் பிள்ளை தன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உனக்கு வேண்டியது எல்லாமும் வேண்டியது போல இந்த நாளில் நடக்கிறதல்லவா? அது போதும். இனி எதற்கும் என் பிள்ளை மனம் பதற்றமடையாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் குழந்தை மனம் குழப்பமடையாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த காலங்களும் இனி உனக்கே என்று ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு வழிநடத்தும். நான் சொல்வது போல உன்னிடத்தில் ஒருவர் ஒரு பொருளை கேட்க வருவார். எக்காரணத்தை கொண்டும் அதை நாளை மட்டும் நீ கொடுத்து விடாதே என்று சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் நாளைய தினம் என்னவென்று உனக்கு நான் சொல்ல நினைக்கும் போது நிச்சயமாக இது போன்ற சில சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடப்பதை நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, நாளைய தினம் ஆடி மாதம் 1ஆம் தேதி மாத பிறப்பு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நாள். இந்த நாளில் நிச்சயமாக இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நல்ல பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதும், இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் என்றும் உன்னோடு நிற்கின்ற இந்த நேரத்தை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கின்ற இந்த நாட்களில் என் பிள்ளையை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருந்து எதை பறிக்க எண்ணுகிறார்கள்? என் பிள்ளைக்கு எந்த விஷயம் கிடைக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் இந்த கருப்பன் சரியான நேரத்தில் புரிந்து கொள்ள நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் எதையும் சிந்தித்து இனி கலங்காமல் அப்பன் சொல்ல சொல்ல இவை ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில் சரியாகவே நான் மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் இருக்க உனக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ இத்தனை காலமும் கண்கூடாக தெளிவாக தெரிந்து கொண்டாய் அல்லவா? இனி வரும் நாட்களிலும் இதை தெரிந்து கொள்வாய். சுற்றிலும் பொறாமை எண்ணங்கள், உன்னை சுற்றிலும் பொறாமை எண்ணங்கள் நிறைந்த மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்று சொல்லியும், எங்கே நீ நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாயோ என்று சொல்லியும், வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கென நான் சொல்ல நினைக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் என்ன தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகி விட்டது என்று சொல்லி என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்காதே. உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதும், உனக்காகவே இந்த கருப்பன் நான் வருகிறது என்பதும் மற்றவர்களுக்கு தெரிய தொடங்கிய பிறகு என் பிள்ளைகள் வாழ்க்கையில் பலரினுடைய எண்ணங்களிலும் இப்பொழுது மிகப்பெரிய துன்பங்கள் நடக்கிறது. ஏன் தெரியுமா? நீ தெய்வத்தினுடைய அருளை பெற்றிருக்கிறாய் என்பது மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்களை கொடுக்கிறது. எப்பொழுதும் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ தெளிவாக கேட்கிறாய் என்பது மற்றவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் பொறாமை எண்ணங்களை உருவாக்குகிறது. அதுவும் குறிப்பிட்ட இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் தினம் தினம் வந்து கொண்டிருக்கிறேன் எனும் பொழுது
என் குழந்தை, நீ எதையும் யோசித்து இனி வருந்தக்கூடாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு தரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே. இந்த கருப்பனின் அன்பு உனக்கு என்றும் என்றென்றும் மன உறுதியையும் மனநிலையையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நாளை ஆடி மாதத்தினுடைய தொடக்கம், அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தின் தொடக்க நாளான நாளைய தினம் உன்னிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் உனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைத்து விடாது என்பதனால்தான் நிச்சயமாக இவர்கள் இந்த காரியத்தை உனக்கு செய்ய வேண்டி வந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய துடிக்கிறார்கள். என் குழந்தையே, இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக மாற்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நாளில் நல்ல விஷயம் நடக்க வேண்டும் எனும் பொழுது எது நடக்கக்கூடாது என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நமக்காக நாம் என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் என்பதனை தாண்டி மற்றவர்களுக்காக நீ செய்வதுதான் உன் வாழ்க்கையில் அதிகம். அப்படி நீ செய்ய நினைக்கும் இந்த விஷயங்களோடு உனக்காக தெய்வம் உடன் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ சரியாக நீ தெரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. என் குழந்தையை, எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே உன்னோடு கருப்பன் வரும் பொழுது நான் ஒரு விஷயத்தை உணர்ந்து விட்ட பிறகு நிச்சயமாக நான் உனக்கு அதனை சொல்ல வேண்டும். வேண்டும் என்றே நாளை இந்த காரியத்தை செய்வார்கள் ஒரு சில மனிதர்கள். உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டவர்கள், நீ வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இந்த மனிதர்கள்தான் இது போன்ற காரியத்தை செய்ய துணிகிறார்கள். இது போன்ற விஷயத்தை இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள். இதையெல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்பொழுதும் என் பிள்ளை சரியான புரிதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் தீமைகளை எல்லாமும் நான் ஒன்றுமில்லாததாக மாற்றி விடுவேன். உன்னை தேடி வரும் துன்பங்களை எல்லாமும் நான் ஒன்றுமில்லாததாக்கி விடுவேன் என்பதுதான் உண்மை. நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நல்லபடியாக மாற்ற வேண்டும். உனக்கு நடக்கும் உண்மைகளை எல்லாமும் நீ சரியாக தேற்ற வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கிறது என்றாலும் என் பிள்ளைக்கு இவை ஒவ்வொன்றும் எப்பொழுதும் சரியாக புரிந்திருக்க வேண்டும். நம்மிடம் வந்து யார் எந்த நேரத்தில் எப்படி பேசுவார்கள், இதற்கு முன்னால் இவர்கள் நம்மிடம் எப்படி பேசினார்கள், இப்பொழுது இவர்களினுடைய பேச்சும் இவர்களினுடைய நடவடிக்கையும் எப்படி இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒன்றை சொல்லும் பொழுது அதை நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கும் இது போன்ற தேவையற்ற விஷயங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய். தேவையற்ற விஷயங்களிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய். நடப்பது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் நீ உணரும் இந்த காலம் முழுக்க இனி ஒவ்வொன்றிலும் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தீர்வுகள் கிடைக்கும். இந்த கருப்பனும் உனக்காக வந்திருப்பது
நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். கருப்பனின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை மாற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கே என்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் பல வெற்றிகளையும் கொடுத்து உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கை இனி உனக்கே என்று ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாளை மாதத்தினுடைய தொடக்க நாள் அல்லவா? நிச்சயமாக வேண்டும் என்றே காரணமில்லாமல் உன்னிடத்தில் வந்து பணம் கேட்பார்கள். அதாவது கடனாக கேட்பது போல கேட்பார்கள். நல்ல நாளில், இது போன்ற நல்ல நாளில் நம் கையில் இருந்து வெளியில் செல்கின்ற பணம் மீண்டும் நம் கைக்கு திரும்பாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வேண்டும் என்றேதான் அந்த நாளில் அவர்கள் உன்னிடம் கடன் கேட்க வருவார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒருவேளை யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி உண்மையான காரணத்திற்காக கேட்கலாம். அப்படி இருக்கும் பொழுது திரும்ப வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற ஒரு மனநிலையோடு நீ கொடுக்கிறாய் என்றால் அது வேறு. அதே நேரம் நீ கொடுக்கும் பொருள் வேண்டும் என்றே கேட்கப்படுகிறது. உனக்கு வாழ்க்கையில் வறுமை வேண்டும், கஷ்டம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்றே கேட்கப்படுகிறது எனும் பொழுது நிச்சயமாக அதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நேரத்தில் நாம் எத்தனை கவனமாக இருக்க வேண்டும் தெரியுமா? இதே நேரம் கல் உப்பு, யாருக்கும் கல் உப்பினை நாளைய தினம் கொடுத்து உன் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி தாயானவளை நீயே வெளியே அனுப்பி வைத்து விடாதே. லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்கின்ற பொருட்கள் நிறைய இருக்கின்றது. அவை எல்லாமும் நீ அறிந்ததுதான். அப்படி இருக்கும் பொழுது அது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருபோதும் மற்றவர்களுக்கு இது போன்ற நாட்களில் கொடுத்து நீயே அவர்களை வெளியே அனுப்பி விடாது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கட்டும். எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே நடக்கட்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்வது போல இந்த 2 விஷயத்தையும் நாளை எக்காரணம் கொண்டும் செய்து விடாதே. என் குழந்தையே, எல்லோருக்கும் தெரியும் ஆடி மாதத்தினுடைய 1வது நாள் இன்று நாம் எந்த பொருளையும் யாரிடத்திலும் இருந்தும் வாங்கக்கூடாது என்று. ஆனால் வேண்டும் என்றே செய்கின்ற பொழுது அந்த நிலையை உணர்ந்து அவர்களினுடைய மனநிலையை புரிந்து அவர்களிடத்தில் நீ சற்று உஷாராக இருந்து விட்டால் உன்னை நீ காத்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வராமல் நிச்சயமாக நீ பார்த்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கருப்பன் இது போன்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று எதிர்பார்ப்பதை விட நீயாகவே இனி ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு சற்று கவனமாக இரு. இதையெல்லாமும் நீ கொடுக்க கொடுக்க உன் இல்லத்தை விட்டு வெளியேறுவதோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருக்கும் லட்சுமி கடாசத்தை நீயே வெளியே அனுப்புகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. லட்சுமி கடாட்சம் உன் வீட்டில் இருந்து வெளியேறி விட்டது என்றால் அது அவர்களுக்கு போய் சேரத் தொடங்கும். நீ இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து சரியாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியான மனநிலையோடு இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்லிவிட்ட பிறகு என் வார்த்தைகளை மதிக்காமல் சென்று விடுவாயா? அப்பன் சொன்ன பிறகு என் பிள்ளை தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் நீ சிக்குவாயா? இது போன்று நடக்கும் இவர்களினுடைய எண்ணங்களுக்கெல்லாமும் முக்கியத்துவம் கொடுக்காமல் நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக இரு. உன்னை சுற்றி எல்லா நல்லதும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நல்ல விஷயங்களிலும் நீ நிச்சயமான ஒன்றை முழுமையாக பெற்று கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு. கருப்பனின் ஆசைப்படி உன் வாழ்க்கையில் இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்துக்கொள்.
உனக்கு நான் பக்கபலமாக நிற்பதே இவர்கள் வேண்டும் என்றே செய்கின்ற இந்த காரியத்திற்கு ஒரு காரணம். நீ நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றால் அவர்கள் கேட்பதை ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கொடுக்காமல் நீ நிறுத்துவதுதான். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.